வணக்கம். நிஃப்டியோட நாளையோட லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்னைக்கு எப்படி நிஃப்டி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறதையும் குயிக்க பார்த்துடலாம். நாளைக்கு நிஃப்டியில் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ எந்த மாதிரி பேட்டர்ன் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோ குயிக்காக பார்த்துடலாம். ஓகே. ஸோ நம்ம நேற்றுக்கு வீடியோவில் தெளிவாக இன்னையோட லெவல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அப்படிதானே நேற்றையோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் சொல்லிட்டு நேற்று போட்டிருந்தோம். 25,650 அது டெலகிராம்லேயே லைவ்ல அப்டேட் பண்ணியிருந்தோம். 25,650ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் சோன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் தொடர்ந்து முதல் டார்கெட்டா 25,580, அப்புறம் 510, அப்புறமா 430 வரைக்குமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இது மார்னிங் டெலிகிராம்ல லைவ்ல அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு ட்ரேட் ஆச்சு. நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் கிட்டே நிஃப்டி வந்துருந்துச்சு. ஓப்பனிங்லேயே ஓப்பன் ஆன உடனே ஒரு 2 கேண்டில்லே முதல் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு 25,580. இதுக்கு கீழே ஓப்பன் ஆன உடனே 25,580க்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறமா 25,510 தொடர்ந்து 25,510 வரைக்கும் வந்துச்சு. இப்போ மூணாவது டார்கெட் கொஞ்சம் க்ளோஸா வந்துருந்துச்சு. 25,430 நம்ம வச்சிருந்தோம். 25,470 வரைக்கும் வந்துகிட்டு அதுல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து ஒரு பேஸ் பண்ணி நியூஸை பேஸ் பண்ணி நிஃப்டியில் ஒரு சின்ன கரெக்ஷன் ரிவர்சல் நடந்திருக்கு. ஸோ அது உண்மையே நம்ம அப்சைட் பொட்டன்ஷியலுக்கான பாசிபிலிட்டிஸ் கொடுத்துருந்தோம். அது கூட அதே ரேஞ்சில் தான் பர்ஃபெக்டாக மூவ் ஆயிருது. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கான பாசிபிலிட்டிஸ் சொல்லியிருந்தோம். இது வந்து பிரேக் ஆகும் பட்சத்தில் 2730, 850 வரைக்குமே நம்மளோட டார்கெட் இருந்துச்சு. ஸோ 730 தான் பிரேக் பிரேக் அவுட் நடக்க வேண்டிய இடம். இதை பிரேக் பண்ணி மேலே போகும் பட்சத்தில் இது வரைக்கும் போகலாம். இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியது. மார்க்கெட் மறுபடியும் அப் சைட்லையுமே இதுக்கு பக்கத்துல வரைக்கும் வந்துருந்துச்சு. 75,800 வரைக்குமே மார்க்கெட் வந்துருந்துச்சு. ஓகே. டவுன் சைட்லயும் அப் சைட்லயும் நம்ம என்ன லெவல்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோமோ அந்த லெவல்ஸ் கிட்டே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகி இன்னைக்கு முடிச்சிருக்கு. ஓகே. ஸோ நாளைக்கு சார்ட்ல பார்த்துடலாம். ஸோ ஓகே. ஸோ நம்ம நேற்றுக்கு பார்த்தது என்னன்னா இந்த ஜோன் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஜோன் 25,650 அப்படிங்கிறது. இதை பிரேக் பண்ணி வரும் பட்சத்துல தான் நம்ம அடுத்தடுத்த டார்கெட்டை பார்த்துருந்தோம். ஸோ தொடர்ந்து நிஃப்டி 25,200 வரைக்குமே போகும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஆனா நிஃப்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த நியூஸை பேஸ் பண்ணி, ஸோ யூஎஸோட நியூஸை பேஸ் பண்ணி இதுல இருந்து க்ளோசிங் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான இங்க வரைக்குமே வந்திருந்தா கூட இந்த சப்போர்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஒன் டே கேண்டில்ல அதுக்கு மேலே ஒரு ப்ராப்பரான க்ளோசிங் கொடுத்துருக்கு. இது வந்து நிஃப்டி ரிவர்சலுக்கான பாசிபிலிட்டிஸா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இப்போதைக்கு என்னோட வியூ வந்து பேரிஷா தான் இருக்கு. நான் மார்க்கெட் இன்னும் கீழே வரும் தான் எதிர்பார்க்கிறேன். அது எப்படி அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி வர இருக்கு. ஓகே. ஸோ நேற்றுக்கு வீடியோல சொன்னது மாதிரியே தான் நிஃப்டி மேலே போச்சுன்னா கூட இது வரைக்கும் போலாம் தான் சொல்லியிருந்தேன். 25,850. ஸோ அதுக்குள்ளாடியே தான் அதுக்கு முன்னாடியே தான் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. 25,850 வரைக்குமே நிஃப்டி வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இப்பவும் அதே தான். ஸோ நாளைக்கு எதுவும் சேஞ்ச் ஆக போறதில்லை. இன்னைக்கு நியூஸை பேஸ் பண்ணி ஒரு சின்ன வொலாட்டிலிட்டி மார்க்கெட்ல இருந்துச்சு. ஸோ அது கூட என்ன சொல்றது அமெரிக்காவோட ஒரு நிமிஷம். ஓகே. அமெரிக்காவோட யூஎஸ் பாலிசி நம்ம ட்ரேட் டீல்ஸை பத்தி ஒரு டிஸ்கஷன் நாளைக்கு நடக்கலாம் அப்படிங்கிற நியூஸ் மட்டும் தான். இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் கூட ஆகல. ட்ரேட் டீல் எதுவும் சைன் கூட ஆகல. நான் அதுக்கே ஒரு நல்ல ரியாக்ஷன் கொடுத்துருக்கு மார்க்கெட். ஓகே. இதுல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகி இப்படி வந்திருக்கா. ஸோ நாளைக்கு நான் இன்னும் ரெசிஸ்டன்ஸ் லெவலா பாக்குறது 25,850 தான். இதுதான் ரெசிஸ்டன்ஸ் லெவலா பாக்குறேன். இதுல இருந்து மார்க்கெட் நாளைக்கு என்ன நடக்கலாம்னா இந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆகும் பட்சத்துல இந்த 25,850 டெஸ்ட் பண்ணி இது வரைக்கும் போகலாம். போயிட்டு மறுபடியும் டவுன் சைடுக்கு தான் வரும் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இதுல இருந்து மறுபடியும் இந்த 25,650ங்கிற லெவலில் ரீடெஸ்ட் பண்ண வரும். ரீடெஸ்ட் பண்ணி இதை பிரேக் பண்ண பட்சத்துல மார்க்கெட் தொடர்ந்து கீழே வந்து நாளைக்கு மார்க்கெட் 25,580. இன்னைக்கு மிஸ் பண்ண டார்கெட் 450 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னோட க்ளோசிங் கிட்ட 530 இது வரைக்கும் வந்திருக்கு 530. அதுக்கப்புறமா நம்ம என்னையோட எதிர்பார்த்த டார்கெட் வந்து 430 இல்ல. ஸோ இதை நோக்கி தான் நாளைக்கும் நம்மளோட டார்கெட் இருக்க போகுது. ஸோ நாளைக்கு மேக்சிமம் நிஃப்டி இந்த டைரக்ஷன்ல ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓப்பன் ஆகி இதை ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இந்த சப்போர்ட்டை டெஸ்ட் பண்றதுக்கு வரலாம். ஸோ இந்த சப்போர்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் தான். அடுத்த டார்கெட்டா நம்ம 25,550, 430 வச்சுக்கிறோம். 430 வர்றதுக்கு வாய்ப்புகள் பெரிய லெவலில் இல்லைன்னா கூட பெரிய ஒரு டவுன் ட்ரெண்ட் இருந்தால் தான் 1% மேல மூவ் வந்தால் தான் 430 கிட்ட வர முடியும். ஸோ இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 550, 500ங்கிற ரேஞ்சுக்கு மறுபடியும் நிஃப்டி நாளைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். ஸோ நாளைக்கு மார்க்கெட் இப்படி இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் போச்சுன்னா உடனே இமிடியேட்டா சி சைடு போறது வந்து அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த இதை டெஸ்ட் பண்ணணும். இதை டெஸ்ட் பண்ணி கீழே தான் வரணும். ஒருவேளை இதை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மட்டும் இதுல பிரேக் பண்ணி இதை ரீடெஸ்ட் பண்ணி இப்படி ஹோல்ட் பண்ணி மேலே போச்சுன்னா மட்டும்
நம்ம அப்சைட்ல 26,100 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். 26,100 வரைக்கும் டார்கெட்டா வச்சு ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ரேஞ்சில் 25,850ல இருந்து 80ங்கிறது பிரேக் பண்ணி மேலே போய் இதை ரீடெஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணும் பட்சத்துல 26,100 வரைக்கும் டார்கெட்டா வச்சுக்கலாம். அப்படி இல்லை இதை ரீடெஸ்ட் பண்ணி கீழே வரும் பட்சத்துல நம்மளோட டார்கெட் வந்து இதுவும் ஃபர்ஸ்ட் லெவலா இந்த சப்போர்ட்டும் அதை பிரேக் பண்ணும் பட்சத்துல 550 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு எக்ஸ்பைரி மறுபடியும் கீழே வந்து இந்த ரேஞ்சிலேயோ இல்லை கீழே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிப்டியில இருக்கு. ஓகே. ஸோ தொடர்ந்து ஏதாவது சேஞ்ச் இருக்கும் பட்சத்துல இந்த லைவ் அப்டேட்டா டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்றேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவான அப்டேட் கிடைக்கிறதுக்கு டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ.